இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு யார் போறாங்களோ அவங்களுக்கு தான் உண்மையை புரிஞ்சு வரும். அந்த முக்குணங்களுக்குள்ளேயே இருக்கிறவங்களும் ஐயோ இது சரவணம்பா சொல்ல புரியுதா? பாவம் என்னதான் பண்றாரோ, இன்னும் பைட்டிங் பண்றாரு, 3 பொண்ணுங்களை வச்சுட்டு இருக்கிறாரு, அவர் என்னதான் பண்ண போறாரோ ஒன்றும் தெரியாது. அது சொல்ல புரியுதா? நம்மளெல்லாம் எப்படி இருக்கிறோம்? இந்த முக்குணங்களுடைய பிரபாவத்துக்கு உள்ளதாக இருக்கிறோம். நான் அதுதான் என்ன சொல்றேன், நம்ம இந்த பாடிலி கன்செப்ஷன்ல இருந்து மேலே வரணும். அப்போ நினைக்கணும், ஆஹா பகவான் கிருஷ்ணா இந்த சரவணனை இந்த உடலை போட்டு வச்சிருக்கிறார், அவருடைய 3 பிள்ளைகளை இவர் பிள்ளைகளாக கொடுத்திருக்கிறார். அது ஆக்சுவலாக பொண்ணுங்கள் இல்லை, கிருஷ்ணாவுடைய பொண்ணுங்க. கிருஷ்ணா நீ ரொம்ப திருடுனப்பா, உன்னுடைய பொண்ணுங்களெல்லாம் என் பொண்ணுங்களை பார்த்து நீ என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஜாலியாக இருக்கிற இல்லை. நான் சொல்றது புரியுதா? என்கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு நானே பார்த்துக்கிறது கஷ்டம், உன் பொண்ணுங்களும் என்ன ஒப்படைச்சு இருக்கிறீ, நீ எந்த மாதிரி நாடகம் போடுறமா? நீ தான் நாடகம் சுற்றுறதா. என்னை பார்த்துக்கிறதுக்கு என்னால் முடியல, உன்னுடைய பொண்ணுங்களை என்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி பண்றீங்க கிருஷ்ணா, இது நியாயமா? நான் சொல்றது புரியுதுங்களா? இது வாஸ்தவம். கிருஷ்ணா நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த வாய்ப்புல எப்படி கிருஷ்ணாவுடைய அம்சங்களே நம்ம கிருஷ்ணா கிட்டே அனுப்பி வைக்கிறோமோ என்று இல்லையா? கடமை நல்ல கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல வரன் கிட்ட கொடுத்தா என்னுடைய கடமை தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருவான். அந்த ஆத்மா திரும்பி கிருஷ்ண கிட்ட போகலாம் இல்லையா? ஒவ்வொரு பெண்ணும் பிறந்த வீட்டில் இருந்து வளர்ந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, மாமியார் வீட்டுக்கு தான் போகணும் இல்லையா? அது வேற என்ன, புகுந்த வீடு. புகுந்த வீட்டுக்கு போனாலும் அம்மா அப்பாவுக்கு அவங்களுடைய கடமை தீராது இல்லையா? அந்த உடலுக்கு போயின பிறகு கூட அவங்களுக்கு கடமைன்றது இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. அதில் என்னடா புரிஞ்சுக்கணும் என்றால், ஒரு ஆத்மா ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகுதுன்னாக்கா அது ரொம்ப சுகமான காரியம் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் பொண்ணு போகுதுன்னாக்கா பொண்ணு பெற்ற அம்மா அப்பா கூட அழுவாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் பெரிய அக்கா கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அப்பா அழுதுன மாதிரி வேறு யாரும் அழுது இருக்க மாட்டாங்க. எங்கள் பெரிய அக்காவுக்கு கொடுத்துட்ட பிறகு எனக்கு கூட இன்னைக்கு கூட கவனம் இருக்கு. எங்கள் அக்கா கல்யாணம் ஆச்சு 1958 எங்கள் அப்பா அழுகிறார். அந்த மாதிரி இந்த காலத்தில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வரல. இருந்தாலும் அது அம்மா அப்பாவுங்களுக்கு அவங்க கடமை என்றது இருக்கு. அது எல்லாம் பகவானுடைய பிள்ளைகள் அம்சம். அது பகவான் கிட்ட தான் போகணும். பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான. அது பண்ணிட்டாக்க கிருஷ்ணன் சொல்றாரு, அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பதிபாஸ்தே தேசா நிச்சாவிக்க யோகக்ஷேமம் வகாமியாம். அவர் நம்மளுடைய யோகக்ஷேமத்தை பார்ப்பார். சரவணன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிருஷ்ண பக்தர் ஆகிட்டாக்க அவன் பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் அவன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணனே பண்ண வைப்பார். இது என்னுடைய வார்த்தை, நீ கவனம் வச்சுக்கோ. கிருஷ்ணால் முடியாத காரியங்கள் இல்லவே இல்லை. நம்மளுக்கு கண்களுக்கு அவர் கை தெரியவில்லை. கை என்ன அர்த்தம்? அவர் தான் எல்லாம் பண்றாரு, நம்ம பண்றது இல்லை. யார் வேலை பண்றார்களோ அவன் கை தான். உன் கை பட்டுதான் இது நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்றோமா இல்லையா? உன் கை பட்டுதான் வேலை முடிஞ்சிடுச்சு. உன் கை படவில்லைனாக்க வேலை ஆயிருக்காத அப்படி சொல்றோமா இல்லையா? அது போல கிருஷ்ணாவுடைய கைன்றது இருக்கு. அது நம்ம காணணும். ஒரு சரவணன் நினைக்கக்கூடாது. நம்ம எல்லோரும் அப்படி இருக்காங்க. அந்த கடமை என்றது அதில் கூட யார் எத்தனை பேர் கன்னியாதானம் பண்ணுறாங்களோ அத்தளவு நம்மளுக்கு நல்லதான். 10 ஆண்களை இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை இருக்கணும். அது ஒரு பெண்ணாவது கன்னியாதானம் பெற்று வளர்த்து தானம் பண்ணணும். அந்த தானமாலே தான் அந்த இது மகாபாரதத்தில் கூட பெரிய கலாட்டம் ஆயிடுச்சு. என்ன கலாட்டம் ஆயிடுச்சு? தானம் சொல்ல முடியுமா யாராவது? அர்ஜுனுக்கு கொடுக்கப்பட்ட தானம். அம்மா அர்ஜுனுக்கு தானம் கிடைச்சது. குந்தி என்ன பண்ணுது? அப்போ அந்த அம்மா பூஜை பண்ணிட்டு இருக்கு. அந்த பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது என்ன சொல்லுது? நம்மளை பார்க்காம
ஐயா யாருக்கு எது கொடுத்தாலும் நான் முதல்ல சொல்லிக்கிறேன், நீங்கள் சின்ன வயசுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், யாருக்கு எது கிடைச்சாலும் நீங்கள் 5 பேர் சமமாக ஏற்கணும். இப்போ என்ன சொல்லி சார் அர்ஜுனுக்கு கிடைச்சிருந்தாலும் நீங்கள் 5 பேர் ஏற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்கள் தெரிஞ்சு வந்து பார்த்து இது பூஜை புஸ்காரம் பண்ணிட்டு எல்லாம் தட்டில் காமிச்ச பிறகு கேட்குது தானம் என்ன தானம்னா நீ ஏன் தானம்னு சொன்னேன்னாக்கா கன்னியாதானம். எல்லா தானத்துல சிறந்த தானம் வந்து கன்னியாதானம். எப்படியோ கஷ்டப்பட்டாவது கன்னியாதானம் பண்ணணும். இந்த காலத்துல பெண்களுக்கு கல்யாணம் நீங்களும் பண்ணிக்கோங்க கூட சொல்றாங்க. ஏன் அதை விட நம்மளே ஏதோ ஒரு விதத்துல கஷ்டமோ சுகமோ கன்னியாதானம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால இப்போ வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்றது என்னென்றால், நம்ம எதுவரையிலும் இந்த முக்குணங்களுடைய பிரபாவத்துக்குள்ளே இருக்கின்றோமோ அது வரலும் பகவானை பற்றி நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கவே மாட்டோம். ஒருத்தர் மேலே நம்ம சண்டை பண்ணிகிட்டே இருக்கோம், ஃபைண்டிங் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும். நீ பண்ணி உன்னால தான் என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் யார் கிருஷ்ணமுனருக்கு வந்துட்டாங்களோ, குணங்களுடைய பிரபாவத்துக்கு அப்பாற்பட்டு போனாங்களோ அவங்க வந்து இன்னொருத்த மேலே தவறு சொல்லவே. பக்த பிரகலாதருக்கு எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்றாரு, கிருஷ்ண நரசிம்மா எங்கள் அப்பா என்னை சாவடிச்சார் அப்பா, நீ அவரை சாவடின்னு சொன்னாரா? நரசிம்மா எங்கள் அப்பா தெரியாமலோ தெரிஞ்சோ எவ்வளவோ பாவம் பண்ணாரோ, பாவம் அவருக்கு நீங்கள் தண்டனை கொடுக்காதீங்க, அவளை மன்னிச்சுக்கோங்க அப்படிதான் சொன்னார். அவர் என்ன எந்த மாதிரி முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். நம்மள இருந்தா நரசிம்மா என்னை பாரு எந்த மாதிரி அடிச்சாரு அதுக்கு டபுளாக அவனை அடிக்கணும். அப்போ நான் எந்த இதில் இருக்கிறேன், முக்குணங்களுடைய பிரபாவத்துக்குள்ள இருக்கிறேன். புரியுதுங்களா? கிருஷ்ணரே அங்கே இருக்கிறாரு, ஆனால் நம்மளால காண முடியல. எதுக்காக காண முடியல? இந்த மாயா என்ற திரை, அந்த இது திரை இருக்கு பாரு, அதனால நம்மளால காண. அந்த திரை வந்துட்டாக்க எடுத்து போட்டாக்க திரை வேண்டாம் ஒன்று வேண்டாம்னாக்கா அப்போ நம்ம ஒரிஜினலே பார்க்கலாம். அந்த மாயன்றது முக்குணங்கள். கிருஷ்ணா வந்து நம்மளெல்லாம் நாடகம் பண்ண வச்சுக்கிறார். புரியுதா? இதுக்கு தான் நான் 2 சண்டேக்கு அப்புறம் சொன்னேன் இல்லையா, அந்த வார்த்தை வந்து மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷாம் பார்த்த சகசகா என்ற வார்த்தைக்கு நல்ல விளக்கம். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஏற்கிறது இல்லை மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறதெல்லாம் நீங்கள் சரியாக ஏற்றுக்கிறீங்க வரை அது எனக்கு என்னமோ மனசில் படுது. அதனால் நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக இது பண்ணாக்கா கிருஷ்ணா வில் ஹெல்ப் யூ. அதர்வைஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். தோஸ் ஹூ ஆர் நாட் ஃபாலோயிங் then Krishna may not help them also. Please understand that. இப்போ இந்த திரௌபதி என்ன சொல்லுது என்றால், கிருஷ்ணா நீயும் ஆடிட்டு பாடிட்டு இருக்கிறேன், ஆனால் ஒன்று எங்களால் காண முடியவில்லை. காரணம் இந்த மாயா என்ற தேவை. புரியுதுங்களா? அதே எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கணும். ஸ்ரீனிவாசு வந்து இவரை அடித்தார், லோகபந்தே. முக்குணங்களில் இருக்கும்போது ஸ்ரீனிவாசன் தான் என்னை அடிச்சாருப்பாரு, நான் அவருக்கு பதிலுக்கு பதில். சவாலுக்கு சவால். படங்கள் கூட இருக்கிறாங்களே, சவாலுக்கு சவால் இல்லையா? ஆனால் முக்குணங்களை தாண்டி போயிட்டா ஸ்ரீனிவாஸ் பிரபு ஆக்சுவலாக நீங்கள் அடிக்கவே இல்லை, உங்கள் பகவான் ஒன்று ஒரு கருவியாக ஏற்றுக்கொண்ட நிமித்த மாத்திர. அன்னவையா படம் பார்த்தீங்களா? அன்னவையாவிலே அவர் போட்டு அடிப்பார். எங்கப்பா நீ என்ன பெரிய பிரகலாதவா, நீ சக்குபாயா, நீ இந்துவா, ராமதாசா அப்படி எப்படிலாம் கேட்டு எங்கேயோ உங்கள் ஆள் இருக்கிறா உன்னை காப்பாற்றுறதுக்கு என்ன நரசிம்ம இருக்கிறான்னு பாடுறாரு. நரசிம்ம வந்துட்டான். அப்போ அந்த ராஜா வந்து மன்னிச்சு, ஐயோ நான் தெரியாமல் இந்த அளவுக்கு உங்களை தண்டனை பண்ணிட்டேன்னாக்கா அது ஒரு என்ன சொல்றாரு, பரவாயில்ல இனிமேலாவது மாதிரி தவறு பண்ணாமல் இருக்குன்னு சொன்னாரா? இல்லை நீங்கள் ஒரு
கருவி, நிமித்த மாத்திரம். எனக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்காக பகவான் உங்களை பயன்படுத்திக் கொண்டார். நான் சொல்றது புரியுதுங்களா? இதில் இன்னொரு வார்த்தை, ஸ்ரீனிவாஸ் நம்ம லோகபந்து அடித்தார். இது யாருக்கு கர்மா, யாருக்கு ரியாக்ஷன்? ஸ்ரீனிவாஸ் பிரபு லோகபந்து பிரபுவே அடித்தார் இல்லையா? இந்த ஆக்ஷனில் யாருக்கு கர்மம் இருக்கு, யாருக்கு கர்ம பலம் இருக்கும்? உனக்கு கர்மா, உன்னை அவரை உன்னை அடிச்சாரு, உனக்கு கர்மா. இவருக்கு கர்மா பலமா? அவருக்கு கர்மா. இந்த மாதிரி டபுள் கேபிள்ல ஆடக்கூடாதா? இப்ப இருக்கிறது ரெண்டு தான் இருக்கு. இது இல்லைன்னா காது, அது இல்லைன்னா இது சொல்றதுல எப்படி? நீ என்ன சொல்ல? நீ உனக்கு என்ன கிடைச்சது? உனக்கு கர்ம கிடைச்சதா, கர்ம பலம் கிடைச்சதா? அப்ப கர்ம இல்லை, கர்ம யாருது? அவருக்கு கர்மா. ஏன் அவருக்கு கர்மாச்சு? செயல் இல்லைன்னு கரெக்டா சொல்லணும். உங்களுக்கு நீங்க செயல் பண்ணுதுங்க, எதுக்காக நீங்க அந்த செயல் பண்ணீங்க? அவருடைய கோரிக்கை, அவருக்கு அடிக்கணும் என்ற கோரிக்கை இருக்கு. நீ முன்ன யாரோ எப்பயோ அடிச்சிருக்கிற, அதுக்கு ரியாக்ஷன் உனக்கு கிடைக்கணும். இது வரல யாருக்கு அந்த கோரிக்கை வரல, உன்னை அடிக்கணும் கோரிக்கை யாருக்கும் வரல. அது வரல கிருஷ்ண காத்துட்டே இருப்பார். என்னைக்கு ஸ்ரீனிவாசக்கு லோகபந்து அடிக்கணுன்ற ஆசை வந்துச்சோ அன்னைக்கு உடனே ஸ்ரீனிவா போய் அடிச்சுட்டு வர்றாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா பகவானே வந்து லோகபந்து அடிக்க மாட்டார், அவருக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் பகவான் வந்து பண்ண மாட்டாரா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நமக்குள்ளேயே நம்மளை அவர் பகவான் நமக்குள்ளே இதெல்லாம் விளையாட்டு ட்ராமா மாதிரி பண்ணி வைக்கிறாரு. இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால யார் நம்மளை எது பண்ணாலும் அது இது பண்ணக்கூடாது. அவர் தான் என்னாக்க பண்ணாருன்னு இல்லை. We are not at all doer. நம்ம வந்து பண்றவங்க இல்லை, கர்த்தா இல்லை. நம்ம வந்து பண்றவங்க இல்லை, பண்றவர்தான் அவர் தான். நம்மளே நம்ம கையால் பண்ண வைக்கிறார் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ புரியுதுங்களா? இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய புரிஞ்சுக்கணும், அது வாழ்க்கையில் ஏற்றுக்கணும். சும்மா ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் விட்டா சரியா இருக்கும். புரியுதுங்களா? பகவானே வந்து உதவி பண்ணுவார். அந்த மாதிரி எத்தனையோ புராணங்கள் எல்லாம் இருக்கு. துர்வாஸ் மகாமுனி வந்துடுவாரு, எத்தனை பேருக்கு பிரசாதம் கொடுக்கணும், எப்படி முடியும்? வனவாசத்தில் இருக்கின்ற பாண்டவர்கள் இருந்தாலும் முடியாததெல்லாம் பௌதிக உலகத்தில். பகவானுடைய ஆன்மீகத்தில் முடியாத வார்த்தையே இல்லை.